செய்திகள் தொடர்கின்றன. முதுமலையில் யானைகள் புத்துணர்வு முகாம் முடிவடைந்ததை அடுத்து யானை சவாரி துவங்கப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கூடலூரை அருகே உள்ள முதுமலை புலிகள் சரணாலயம் இந்தியாவிலேயே மிகப்பெரியது ஒன்றாகும். இங்குள்ள காட்டில் வனவிலங்குகளை பார்வையிட சுற்றுலா பயணிகள் யானை மற்றும் வாகன சவாரி செய்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் ஜனவரி 30ஆம் தேதி வரையிலான 48 நாட்களுக்கு யானைகள் அனைத்தும் தமிழக அரசின் சிறப்பு புத்துணர்வு முகாமிற்கு சென்றிருந்தன. இதனால் கடந்த 48 நாட்களாக முதுமலையில் யானை சவாரி நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் ஜனவரி 30ஆம் தேதி அன்று யானைகள் புத்துணர்வு முகாமை முடிந்ததை அடுத்து நேற்று முதல் முதுமலையில் யானைகள் சவாரி தொடங்கப்பட்டது. இதனால் அங்கு வந்த சுற்றுலா பயணிகள் யானை சவாரி செய்து மகிழ்ச்சி அடைந்தனர். 48 நாள் புத்துணர்வு முகாம் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க யானை சவாரியை. இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்காக வந்தோம். வந்துட்டு இப்போ ரைட் போயிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா என்ஜாயபிளாக இருந்துச்சு. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்தோம். திருச்சி அருகே உள்ள குங்குமவல்லி தாயார் கோவிலில் வளைகாப்பு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி உறையூர் சாலையில் பிரசித்தி பெற்ற குங்குமவல்லி தாயார் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு வளைகாப்பு நாயகி என்ற பெயரும் உண்டு. வருடந்தோறும் இங்கு தை மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமை அன்று வளைகாப்பு உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த வருடம் வளைகாப்பு திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டியும் திருமண தடை நீங்கவும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர். இதில் கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் நடக்க வேண்டி சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வளையல்களை அம்மனுக்கு அணிவித்து பூஜைகள் செய்யப்பட்டது. இந்த விழாவில் திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர். வருஷம் இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கோம். இந்த அம்மனோட மகிமையை சொல்றதை விட இங்க உணர்ந்தவங்களை ரொம்ப அதிகம் நம்பிக்கையோட இந்த அம்பிகை சரணடைஞ்சவங்களுக்கு சந்தான பாக்கியமாகட்டும், சுகப்பிரசவமாகட்டும், திருமண தடை நீங்கி எல்லாருக்கும் ரொம்ப நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இது எங்க சொந்த அனுபவத்திலேருந்து. சென்னை திருவெற்றியூர் அருகே வீட்டின் பூட்டை கள்ளசாவி மூலம் திறந்து 50 சவரன் தங்க நகைகள் மற்றும் 25 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை மர்ம கும்பல் ஒன்று கொள்ளையடித்து சென்றுள்ளது. சென்னை திருவெற்றியூரை அடுத்துள்ள எர்ணாவூரில் வசிப்பவர் கணேசனின் மகள் மாலதி. இவர் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் மாலதி வீட்டை பூட்டிவிட்டு உறவினர் ஒருவரது திருமணத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினார். வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது கள்ளசாவி போட்டு நூதன முறையில் பீரோவை திறந்த மர்ம நபர்கள் 50 சவரன் தங்க நகைகள் மற்றும் 25 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து மாலதியின் தந்தை கணேசன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பட்டப்பகலில் 3 இடங்களில் நடந்த செயின் பறிப்பு சம்பவங்களில் சுமார் 30 பவுன் தங்க நகைகளை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அவற்றின் மதிப்பு சுமார் 6 லட்சம் ரூபாய் என்று கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் பொதுமக்கள் பெரும் பீதி அடைந்துள்ளனர். தருமபுரி நகர் பகுதியில் ஓய்வு பெற்ற அதிகாரி வீட்டில் 5 சவரன் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகரில் கல்லூரி மாணவர்களுக்கு பசுமை பாரதம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதன் மூலம் இயற்கை வளம் சீரழிவதை தடுப்பது குறித்து மக்களிடையே பசுமை பாரதம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த விருதுநகரில் தனியார் கல்லூரியில் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட கண்கவர் ஓவியங்கள் இடம்பெற்றன. 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உலக அமைதி வேண்டி 10,000 பேர் கலந்து கொண்ட பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. குளச்சல் அருகே காணிக்கை மாதா ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் வருடந்தோறும் திருவிழா நடைபெற்று வருகிறது. அதன்படி நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக உலக அமைதிக்காக 10,000த்திற்கும் மேற்பட்டோர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர். இந்த காணிக்கையுடைய விழாவை இன்றைய நாளிலே நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த மகிழ்ச்சி வெளிப்படுத்துகின்ற வண்ணம் ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து நாங்கள் ஏறக்குறைய 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் கையிலே மெழுகுவர்த்தி ஏந்தி கொண்டு வருகின்றார்கள்.
உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி நாகப்பட்டினத்தில் மக்கள் நல பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக அரசு பொறுப்பேற்றவுடன் 13,000 மக்கள் நல பணியாளர்களை பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டது. இதன்படி உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க நாகப்பட்டினம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு மக்கள் நல பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு, மாநில அரசு அடிக்காதே அடிக்காதே. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை மதிக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மேல்முறையீடு செய்வதை தவிர்த்து தற்போது செய்திருக்கின்ற மேல்முறையீடையும் வாபஸ் பெற்றுக் கொண்டு எங்களுக்கு வாழ்வளிக்க வேண்டுமாய் இந்த தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதேபோல் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மக்கள் நல பணியாளர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்ற உத்தரவுப்படி மக்கள் நல பணியாளர்களை பணியமர்த்த மறுக்கப்பட்டால் மாநிலம் முழுவதும் போராட்டம் தொடரும் என்று அரசு ஊழியர் சங்கத்தினர் கோஷங்கள் எழுப்பினர். நாமக்கல்லில் பொதுமக்கள் குறைகளை காவல்துறையிடம் தெரிவிப்பதோடு குற்ற செயல்களை தடுக்க எந்தெந்த வழிகளில் விழிப்புணர்வுடன் செயலாற்றுவது என்பது தொடர்பாக ஆலோசிப்பதற்கான கிராம விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சத்யபிரியா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாமக்கல் முழுவதும் 367 கிராமங்களை தேர்வு செய்து அதில் நாமக்கல் சப் டிவிஷனில் மட்டும் 125 கிராம விழிப்புணர்வு குழுக்கள் தொடங்கப்பட்டது. இந்த குழுக்களின் வாயிலாக போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே நல்லுறவு ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது என்றும் தனிநபரின் பாதுகாப்பு பற்றிய தகவல் பரிமாற்றங்களை போலீசார் இக்குழுவுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் பூம்புகார் தொகுதியில் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்வதில் பெரும் தாமதம் செய்வதோடு கணக்கில்லாமல் பணமும் பிடித்தம் செய்வதால் விவசாயிகள் பெரும் வேதனையடைந்துள்ளனர். பூம்புகார் தொகுதியில் உள்ள தரங்கம்பாடி தாலுகாவில் இயங்கும் பெரும்பாலான நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் தங்கள் நெல்லை உரிய நேரத்தில் விற்பனை செய்ய முடியாமல் தவிக்கின்றனர். அது மட்டுமின்றி கொள்முதல் நிலையத்தில் 3 லட்சம் ரூபாய் மட்டுமே இருப்பும் வைத்திருப்பதால் நாள் ஒன்றுக்கு 600 மூட்டை நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனால் விவசாயிகள் நாள் கணக்கில் காத்து கிடந்து தாமதமாக நெல்லை விற்பனை செய்ய வேண்டியுள்ளதாக விவசாயிகள் தரப்பில் கூறப்படுகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த விவசாயிகள் தங்கள் நெல்லை விற்பனை செய்ய நாட்கணக்கில் காத்து கிடப்பதை தவிர்க்க நெல் கொள்முதல் நிலையத்திற்கு அரசு குறைந்தபட்சம் நாள் ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாய் இருப்பு வைக்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். கொள்முதல் செய்யும் போது கணக்கில் வராமல் விவசாயிகளிடம் பணம் பிடித்தம் செய்வதை தடுக்கவும் அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காதலர் தினத்தை முன்னிட்டு ஏற்றுமதியாகும் மலர்கள் பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பும் முயற்சியில் கொலம்பியா தீவிரம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.